Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So we have completed our first unit. So first unit நம்ம சொல்லும்போது uh, in the first unit there are two chapters. The first one is the living world and the kingdom Animalia. So first unit ஓட continuation தான் இது. This is second unit. So first unitல வந்து kingdom first first we have seen the living world. Living world நம்ம சொல்லும்போது என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் ஒரு ஆர்கானிசம் ஒரு லிவிங் ஆர்கானிசம் சொல்லும்போது அது எப்படி நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுவோம் கிளாசிஃபிகேஷன் ஆர்டர் ஃபைலம் தென் ட்ரீ டொமைன் கிங்டம்ஸ் இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தோம் அண்ட் தென் வி ஹாவ் ஆல்சோ சீன் லைக் ஜீனஸ் ஸ்பீஷீஸ் அண்ட் வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் zoological nomenclature how we are naming them இது எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் இதுல நம்ம பார்த்தோம் ஐ மீன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல and in case of second chapter we have completely seen about it's a vast chapter second unit is a vast chapter பார்த்திருப்பீங்க இருக்கிறதுலே வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் கூட ஒரு சிம்பிளா முடிஞ்சிருக்கும் பட் செகண்ட் யூனிட் ரொம்பவே இழுத்துட்டு போய் முடிஞ்சது பிகாஸ் இட்ஸ் அ கிங்டம் அனிமேலியா அண்ட் நீட் ஓரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் ஓரியன்ட்ல வந்து நீட் 4 to 5 கொஸ்டின்ஸ் வரைக்குமே வந்து கிங்டம் அனிமேலியால இருந்து வரும் ஸோ யூ கேன் score a good marks from the kingdom animalia if you are well versed if you are thorough உங்களுக்கு ஒரு அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து இன்டெப்தா போக வேண்டிய ரொம்ப சுத்தி வளைச்சு கொஸ்டின் எல்லாம் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் ஆல் ஆர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் இது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தென் அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் சாப்டர் 3 அண்ட் அதுலயே வந்து நம்ம கிங்டம் அனிமேலியால வி ஹாவ் சீன் சோ மெனி phylum so phylum வந்து அந்த எவல்யூஷனரி பேஸ் வைஸ்ல நம்ம பார்த்தோம் and till starting from a protozoa to like starting from porifera to till mammalia then we will start this chapter and this chapter is chapter 3 and the name is the tissue level of organization. ஸோ முதல்ல நம்ம வந்து லிவிங் வேர்ல்ட் நம்ம சொல்லும்போது வி ஹவ் சீன் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருந்தோம் அதாவது ஒரு செல்ஸ் இருக்கும் தென் டிஷ்யூஸ் தென் ஆர்கனிசம் அதே மாதிரி தான் நம்ம வந்து கிங்டம் அனிமேலியில சொல்லும் போதும் நம்ம நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம் லைக் சீலோம் தென் வெதர் இட்ஸ் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆர் க்ளோஸ் சர்க்குலேட் சிஸ்டம் வெதர் இட்ஸ் அ பைலேட்ரல் அந்த மாதிரி பார்த்தோம் தென் சிமெட்ரிக்கல் ஸோ இது நிறைய இதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் நவ் வி வில் சி அபவுட் த நெக்ஸ்ட் ஒன் தட்ஸ் அ டிஷ்யூ லெவல் செல்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் ஸோ செல்லுலார் ஆர்கனைசேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் தான் டிஷ்யூ ஸோ டிஷ்யூஸ் அப்போ செல்ஸ்ல இருந்து எப்படி வந்து டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ் ஒரே மாதிரியான செல்ஸ் தான் ஒரே மாதிரியான செல்ஸ் சேர்ந்து தான் ஒரு டிஷ்யூஸ் அப்படின்றத ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம இதில் சொல்லலாம் அண்ட் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் they have given like some cat ஒரு cat கொடுத்திருக்காங்க and you can see the color of the eye நீங்க வந்து ஈவன் டாக்ஸ் மட்டும் ஈவன் கேட்ஸ் மட்டும் கிடையாது நைட் டைம்ல வந்து நீங்க டாக்ஸை பார்த்தாலும் சம்டைம்ஸ் ஹியூமன்ஸ் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது பட் ஈவன் நீங்க டாக்ஸ் அண்ட் கேட் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தே ஹேவிங் சம் டிஃப்ரெண்ட் கலரேஷன் ஆக்சுவலி இது வந்து அதுக்கு அதோட ஐஸோட கலர் கிடையாது பட் இட் இஸ் டியூ டு கீழ் எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க the reflective layer of tissue called the tapetum lucidum enhances nighttime vision in most of the animals like cat even dogs so இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ்ல வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் லேயர் அப்படின்றது வந்து tapetum lucidum அப்படின்றது கிரியேட் பண்ணுது இது எதுக்காக கிரியேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் டைம் விஷன்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கிரியேட் பண்ணுது இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க டிஷ்யூ லெவலுக்காக it's a layer of tissue reflective layer of tissue அதனால தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை கொடுத்துருக்காங்க and we will see one by one in this chapter so let's see the introduction in multicellular organism cells do not operate independently கண்டிப்பா ஏன்னா நம்ம ஒரு சிம்பிள் ஆர்கனிசம் நம்ம சொல்லும்போது பொரிஃபராவே நம்ம லாஸ்ட் சாப்டர்ல பார்த்திருக்கோம் even though it consider unicellular ஆனா அதுல பாத்தீங்கன்னா அதுல நிறைய செல்ஸ் இருக்கும் யூனிசெல்லர் கிடையாது இட்ஸ் மல்டிசெல்லர் ஒன்லி பட் அதோட பாடியில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததே வந்து லேபர் டிவிஷன் ஆஃப் லேபர் இஸ் எவிடென்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம்
வாட்ஸ் த டிவிஷன் ஆஃப் லேபர் பாத்தீங்கன்னா அதோட பாடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ் ஒவ்வொரு செல்லுமே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் அதுல அந்த செல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட், ஒரே மாதிரியான செல்ஸ் கிடையாது. ஒரே மாதிரியான செல்ஸா இருந்ததுன்னா கண்டிப்பா அது டிஷ்யூ லெவல்ல தான் இருந்திருக்கும். பட் பொரிஃபெரா கம்ஸ் அண்டர் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதுதான் வந்து இதுல என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம் வந்து கண்டிப்பா வந்து அது இண்டிபெண்டா ஒர்க் ஆகுது. இட் ஆல்வேஸ் இண்டிபெண்டன்ட். இன்ஸ்டெட் they form tight cell communities that live and work together. ஸோ அப்போ வந்து டிஷ்யூ நம்ம சொல்லும் போது இல்லைன்னா வந்து ஒரு மல்டிசெல்லார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஒரு மல்டிசெல்லார் லெவல் ஆஃப் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் அப்படின்றது இருந்து ஆகணும். அப்படி இருந்தா மட்டும்தான், நாட் ஒன்லி செல் டு செல் அண்ட் ஈவன் சம் ஆர்கானிசம்ஸ் வந்து கண்டிப்பா கோஆர்டினேஷன் இருந்தா மட்டும்தான் we can do better function, நல்ல ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். And individual body cells are specialized with each type of performing specific functions that helps to maintain homeostasis and benefits the body as a whole. So நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு we are having like trillions of cells, not a 100,000 அந்த மாதிரி கிடையாது. we are having trillions of cells. so the trillions of cellsல நம்ம சொல்லும் போது சிலது பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். Specialized means some cells may secrete hormone, some cells may secrete enzyme, some cells may undergo some different sort of function like immune system. அது வந்து protein secrete பண்ணும், சிலது amino acids. so நம்ம different types of functions நம்ம பாடியில இருக்கு with each cell type performing specific function. so immune cells அப்படி நம்ம சொல்லும் போது they do like immune function. நீங்க immune சொல்லும்போது so we are having different types of immune cells. so immune cell எல்லாமே வந்து it just protect us from the invading pathogen. நம்ம பாடியில ஆன்டிஜன் இல்ல பேத்தோஜன் உள்ள நுழையாம இருக்கணும்ன்றதுக்காக அப்படியே என்டர் ஆனாலுமே they just fight for us, நமக்காக அது ஃபைட் பண்ணுது. இது வந்து இம்யூன் செல்ஸ் நம்ம சொல்றோம். ஏன்னா மசில் செல்ஸ் நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா மசில் செல்ஸ் ஸோ மசில வந்து கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன், ஈவன் கார்டியாக் செல்ஸ் லைக் ஹார்ட் செல்ஸ் நம்ம சொல்றோம் ஃபார் பம்பிங் பர்பஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் வந்து ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் அப்படின்றது அதுக்கு இருக்கு. அந்த ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் அது பெர்ஃபார்ம் பண்ணுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எபிதீலியம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவுட்டர் கவரிங் வந்து எபிதீலியம் நம்ம சொல்றோம். இட் கிவ்ஸ் சம் ப்ரொடெக்ஷன் டு அஸ். வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஹார்ஷ் என்விரான்மெண்ட்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது நம்ம சொல்லலாம். and the cell specialization is obvious. and at the same time second point la kuduthirukanga that helps to maintain homeostasis. homeostasis na என்னன்றதை நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். homeo means same, stasis means internal environment. so நம்ம பாடி இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்றதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ முக்கியமா வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆர்கன் சிஸ்டம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸ்கிரிட்டரி, எண்டோக்ரைனோட சேர்ந்து நர்வ்ஸும் வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்பவே நம்ம பாடியில அந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்ற கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பெனிஃபிட்ஸ் த பாடி ஹாஸ் அ ஹோல். இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு ஆர்கனிசம். ஸோ நாட் அ சிங்கிள் ஆர்கனிசம் மட்டும், ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு இல்லைன்னா சிங்கிள் ஆர்கன் சிஸ்டம் மட்டும் நம்ம எடுத்துட்டு அதுதான் வந்து ஒரு என்டையர் ஆர்கனிசம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம பாடியில இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கன் நம்ம எது சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அட் த சேம் டைம் லங்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹார்ட் மட்டும் இருந்துட்டு ஆக்சிஜன் பம்பிங் வந்து பண்ண முடியாது. ஸோ லங்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லங்ஸ் வேணும், ஹார்ட் வேணும். அட் த சேம் டைம் சாப்பிடக்கூடிய ஃபுட்டோட எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு we need kidney, and for reproduction the reproductive system and the muscular system and the blood circulatory system and the digestive system. so even endocrine system, hormone secretion. ஹார்மோன் இல்லைன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் ப்ராப்பரா நடக்காது. ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் சிஸ்டம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் ஒன்னத்தோட ஒண்ணு வந்து கோஆர்டினேட் பண்ணது. ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் கோஆர்டினேட்டட் இன் அ சிமிலர் வே. சம்திங் அது ஏதாவது ஒரு விதத்துல வந்து கோஆர்டினேட் பண்ணிருக்கு. எதுவுமே வந்து we can't say that இது வந்து தேவையில்லை அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. Sure, it will use in some certain way. And cell specialization is obvious. And how the muscle cell looks and act differs greatly from skin cells. கண்டிப்பா because immune cell function perform பண்ற மாதிரியே we can't expect the like epithelial cell. அதே மாதிரி epithelial cell function பண்ற மாதிரி RBC cell function பண்ணனும் நம்ம சொல்ல முடியாது. RBC cells function பண்ற மாதிரியே muscle cell function பண்ண முடியாது. so each and every cells
ஒர்க்ஸ் இன் தேர் யூனிக் வே. அது அதோட ஃபங்க்ஷனை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுது. சி அது அதோட ஃபங்க்ஷனை மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, வேற எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. அட் த சேம் டைம் தே ஹாவ் சம் யூனிக்னஸ், அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அது மட்டும் தான் அது பண்ணணும் அப்படின்றது, அதுக்கு மேல அது வந்து பண்ணவும் முடியாது. அண்ட் cells specialization allows the body to function in coordinated ways. இதுதான் நம்ம சொன்னது. நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனா இருக்கலாம், இல்ல ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமாவும் இருக்கலாம், எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து கோஆர்டினேட் பண்ணக்கூடியதுதான். கண்டிப்பா ஒன்னோட ஒண்ணு கோஆர்டினேட் பண்ணக்கூடியது. ஏதாவது ஒண்ணு வந்து ஏதாவது ஒரு ஆர்கனோ இல்ல ஒரு ஆர்கன் சிஸ்டமோ நம்ம பாடியில வந்து கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, sure it will cause some side effects in our body. லைக் ஹார்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதனால மத்த எதுவும் ப்ராப்ளம் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன எதனால வரும் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த சுகர், பிளட் குளுக்கோஸ், ஸோ இது எல்லாமே வந்து ரிலேட் ஆகுது. அதே மாதிரி எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், கிட்னி நீங்க எடுத்தீங்கன்னா அதுலயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கோஆர்டினேட்டட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. And groups of cells that are similar in structure and perform common or related functions are called tissues. எதை வந்து நம்ம டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரியான செல்ஸ். பிகாஸ் மசில் செல்ஸ் சேர்ந்து ஒரு ஹார்ட் செல்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு மசில் செல் வந்து ஒரு இம்யூன் செல்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது. மசில் செல் எபிதீலியம் செல்லை ஃபார்ம் பண்ண முடியாது. மசில் செல்ஸ் லைக் நெயில் செல்ஸோ இல்லை எபிடர்மிஸ் செல்ஸோ அதெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது. பிகாஸ் மசில் செல்லோட ஃபங்க்ஷன் மசிலை ஃபார்ம் பண்ணக்கூடியது, அது மட்டும்தான். அதே மாதிரி நர்வ் செல்லோட ஃபங்க்ஷன் நியூரான்ஸ், நம்ம நர்வ் சிஸ்டம் கம்ப்ளீட் ஃபார்ம் பண்றது தான், அது அதோட ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுமே அப்போ குரூப் ஆஃப் சிமிலர் டைப் ஆஃப் செல், சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர், ஒரே மாதிரியான செல்ஸ் தான் ஒரு டிஷ்யூ அப்படின்றத ஃபார்ம் பண்ணுன்றத கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம tissues அப்படின்றத சொல்றோம். And tissues are organized in a specific proportion and patterns to form organs. So tissue அப்படின்றது ஒரு ஸ்பெசிபிக் ப்ரொபோர்ஷன்ல ஃபார்ம் ஆகுது. ஸ்பெசிபிக் ப்ரொபோர்ஷன்னா மேபி அதுல அது கூட இருக்கிற அது லிங்க் பண்ணக்கூடிய ஒரு செல் இன்னொரு செல் எப்படி லிங்க் ஆகுதுன்றத வச்சிருக்கலாம், இல்லைன்னா வந்து அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போகுதுன்றது இருக்கலாம், அதோட சைஸ், அந்த மாதிரி இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃபேக்டர் டிபெண்ட் ஆகும். And specific proportion and patterns to form organs like lungs, heart, stomach, kidneys, ovaries, testes, etc. Hence the tissues are called living fabrics. So நம்ம பாடியில வந்து டிஷ்யூஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம பாடிக்கு வெளியே வந்து we are wearing the cloth, the fabric. அதே மாதிரி நம்ம பாடியிலையும் ஒவ்வொரு ஆர்கனுமே வந்து லிவிங் ஃபேப்ரிக், ஸோ லைவா இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் மாதிரின்றத கம்பேர் பண்றாங்க. And if two or more organs perform common, so ரெண்டு மூணு ஆர்கன் எல்லாமே சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது, see two or more organ common physical and chemical functions, they are called as a organ system. ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்கொண்டு ஆர்கன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது அதை நம்ம ஆர்கன்ஸ் சொல்ல மாட்டோம், ஆர்கன் சிஸ்டம். ஏன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு ஆர்கன் மட்டும் கிடையாது, ரெண்டு மூணு ஆர்கன் இருக்கிறதுனால ஆர்கன் சிஸ்டம் நம்ம சொல்றோம். சி ஈவன் இப்போ நீங்க டைஜஸ்ட் சிஸ்டம் நம்ம எக்ஸாம்பிளா நம்ம சொன்னா கூட, we are having like the mouth and the esophagus, we are having like a stomach, then pancreas, liver, small intestine, large intestine, rectum, then last one is again. So இது எல்லாமே ஒரு ஒரு ஆர்கனை நம்ம சொன்னாலுமே, பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு we need many organs, நிறைய ஆர்கன்ஸ் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது. அதனால இது என்ன சொல்றோம்னா ஆர்கன் சிஸ்டம் அப்படின்றோம். ஸோ நிறைய ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்துதான் ஒரு ஆர்கானிசம், ஒரு லிவிங் ஆர்கானிசம் கம்ப்ளீட்டா ஃபார்ம் பண்ணுது. அதுல நம்ம சொல்லக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், தென் இம்யூன் சிஸ்டம், லிம்ஃபாய்டல் சிஸ்டம், அண்ட் மஸ்குலர் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ நிறைய சிஸ்டம்ஸ் நம்ம பாடி இருக்கு. ஸோ எல்லா சிஸ்டமும் சேர்ந்து தான் ஒரு என்டையர் ஆர்கனிசம், ஒரு ஆர்கனிசம், ஒரே ஒரு லிவிங் ஆர்கனிசம் அப்படின்றத ஃபார்ம் பண்ணுது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஸோ இங்க ஆர்கன் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் வந்து they are given like digestive system, respiratory system, circulatory system, excretion, etc.
And most organs contain different types of tissues. So most organs contain different types of tissues, and their arrangements determine the organ structure and functions. So நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have seen like just a minute. We have seen like cells வந்து ஒரு tissues ஃபார்ம் பண்ணும், அதுதான் நம்ம சொன்னோம். ஸோ செல்ஸ் ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா செல்ஸ் ரொம்பவே முக்கியமானது, ரைட்? ஸோ செல்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது நம்ம சொல்லலாம். அப்போ அதுவும் இந்த டிஷ்யூ ஃபார்ம் பண்றதுக்கு ஒரே மாதிரியான செல் தான் வேணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் நமக்கு தேவை கிடையாது, ஒரே மாதிரியான செல்ஸ். ஆனா டிஷ்யூல இருந்து பட் டிஷ்யூஸ்ல இருந்து ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we may not need same kind of tissues. ஒரே மாதிரி டிஷ்யூஸ் தேவைன்ற அவசியமே கிடையாது. ஒரு செல்லு தான் வந்து டிஷ்யூ ஃபார்ம் பண்றதுக்கு ஒரே மாதிரி செல் வேணுமே தவிர, ஆனா இதுக்கு வந்து அந்த கண்டிஷன் இல்ல. அதான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆர்கன்ஸ் கண்டெயின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். வேற வேற விதமான டிஷ்யூஸ் இருக்கலாம். and their arrangement determine the organ structure and function. See example, நீங்க வந்து நம்ம ஸ்கின்னை மட்டும் நீங்க எடுத்துட்டாலே வெளியே வந்து we are having epithelium and inner we are having endothelium. So அப்போ வந்து இந்த இடத்துல ரெண்டு விதமான செல்ஸும் இருக்கு அதுல, அதான் இங்க கொடுக்குறாங்க. So different types of tissues இருக்கு and their arrangement determine the organ structure. ஒரு ஆர்கன் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், அது எப்படி ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றத பொறுத்தும் மாறுது. and the study of tissues. So we know that we have already told you that law G எந்த இடத்துல எல்லாம் வருதோ அதோட மீனிங் வந்து something studying about. They are studying about like biology, zoology, இதெல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இங்க வந்து ஹிஸ்டாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ். ஒரு டிஷ்யூஸ் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அந்த ஸ்டடி பண்றதுக்கு பேர் தான் ஹிஸ்டாலஜி. So study of histology complements the study of gross anatomy. So நம்ம வந்து ஒரு டிஷ்யூஸ் பத்தி படிக்கிறதா வந்து anatomy அப்படின்னாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா அந்த ஸ்கின் எப்படிப்பட்டதா இருக்கு, ஒரு ஆர்கன்ல இருக்குன்னா அந்த ஆர்கன்ல எந்த மாதிரியான anatomical பேஸ்ல இருக்கு, அந்த டிஷ்யூஸ் எப்படிப்பட்டதா இருக்கு, எந்த மாதிரி டிஷ்யூஸ், கார்டியாக் டிஷ்யூவா இல்ல ஸ்கின்ல இருக்கக்கூடிய எபிதீலியமா இல்ல எண்டோதீலியமா இல்ல வந்து எண்டோக்ரைன்ல இருக்கக்கூடிய டிஷ்யூவா, அந்த மாதிரி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதை பத்தி நம்ம சொல்றோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ஸ் ஸ்டடி ஆஃப் gross anatomy and together they provide the structural basis. So இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஸ்ட்ரக்சரல் பேசிஸ்ன்றத ஃபார்ம் பண்ணுது ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்கன் பிசியாலஜி. ஒரு ஆர்கனை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. பிசியாலஜி அனடாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஒரு ஹார்ட்டை பத்தி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஹார்ட் நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is consist of 4 chambers, it consists of valves and pulmonary artery, pulmonary vein and then aorta. ஸோ இது எல்லாமே நம்ம சொல்றது எல்லாமே வந்து anatomy. பட் பிசியாலஜி அப்படின்றது how it functions. ஸோ லங்ஸ்ல இருந்து எப்படி ஆக்சிஜனை கேரி பண்ணி கொண்டு வருது, எப்படி வந்து பம்ப் பண்ணி எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுது, how they are எப்படி ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுது, அட் த சேம் டைம் how they getting the deoxygenated blood வந்து திரும்பி எப்படி ஹார்ட்டுக்கு வருது, இது எல்லாமே நம்ம ஸ்டடி பண்றதுதான் பிசியாலஜி. ஸோ பிசியாலஜி டீல்ஸ் அபவுட் த ஃபங்க்ஷன், anatomy டீல்ஸ் அபவுட் த ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் நம்ம சொல்றது anatomy. அதே வந்து இது வந்து நம்ம அனிமல்ஸ் சொல்லும்போது anatomy நம்ம சொல்றோம். ஸோ பிளான்ட்ஸ்ல when we are using we are say the word like அதுக்கு நம்ம வேற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ now we will see here anatomy and இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஆர்கனோட பிசியாலஜி நம்ம சொல்லியிருக்கோம். And first one is the animal tissues. So animal tissues அப்படின்னு நம்ம சொல்லும்போது see here animal tissues are classified according to the size, shape and function of the cell. ஒரு அனிமல்ஸ் டிஷ்யூஸ்ல அந்த செல் எந்த சைஸ்ல இருக்கு, எந்த ஷேப்ல இருக்கு, அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணுது, whether they are giving protecting or whether they are contracting the cell or whether they are relaxing or whether they are secreting something, secreting ஒரு ஹார்மோனா இருக்கலாம் இல்ல புரோட்டீனா இருக்கலாம் என்சைமா இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் அது பெர்ஃபார்ம் பண்ணுது ஒரு செல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதை பொறுத்து நம்ம வந்து அனிமல் டிஷ்யூஸை கிளாஸிஃபை பண்றோம். ஸோ there are four primary basic tissue types that interweave to form the fabric of the body. இதுல வந்து ஒரு 4 டைப்ஸ் தான் வந்து நம்மளோட பாடியில ஒரு ஃபேப்ரிக் கண்டிஷன்ல ஃபார்ம் பண்ணுதுன்றாங்க. They are the epithelial tissue,
for covering. So epithelium, epinale outer. அப்போ outerல எதுக்காக இருக்குன்னு பாத்தீங்கன்னா only for protection. protectionக்காக நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் epithelium அப்படின்றது இருக்கு. And connective tissues. So connective tissue நம்ம சொல்லும்போது supporting, for supporting system. ஒரு blood நீங்க எடுத்துக்கலாம், lymph எடுத்துக்கலாம், even nerves எடுத்துக்கலாம். nerves வந்து it's a தனி separate tissue. nerve system தனியாவே இருக்கு, அதனால அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதெல்லாமே ஒரு கலெக்டிவ் connective tissue நம்ம சொல்லலாம். and muscle tissue for movement. ஸோ நம்ம பாடி மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு பிளேஸ்க்கு நம்ம மூவ் ஆகுறதுக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு மூவ்மெண்ட் வேணும். சம்திங் we are holding something, ஏதாவது ஒண்ணு வச்சிருக்க, ஏதாவது ஒண்ணு எடுக்கிறோம், ஒரு பொருளை எடுக்கிறோம், we are grabbing something, அதுக்காகவோ இல்லைன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா we have to walk. அதுக்கு எல்லாத்துக்குமே we need muscle and the nervous system. So nervous tissue எதுக்காக பார்த்தீங்கன்னா for control. So control and coordination ரொம்பவே important. அந்த coordination purposeக்காக we are having hormones. But in case of control அப்படின்னு பார்த்தீங்கன்னா nervous tissue தான். So nervous tissue வந்து ஒரு control mediumல இருக்கிறதுனால தான் நம்மள வந்து ஒரு பர்சனை control mediumல அது வச்சிட்டு இருக்கிறதுனால தான் we are in some certain like we are in a very control way. இல்லைன்னா நம்மளும் வந்து காட்டுல இருக்க அனிமல்ஸ் மாதிரி தான் நம்மளும் இருந்திருப்போம். யாராவது ஒருத்தங்களுக்கு அடிச்சுட்டு யாராவது வெட்டிட்டு இல்லை யாராவது கடிச்சிட்டு அந்த மாதிரி இருப்போம். see now we are in a conserved way. like conserved எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா we have some civilization. ஹியூமன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்ல தான் இருக்கணும், இந்த மாதிரியான ட்ரெஸ் தான் ஆக்சுவலா போடணும், ட்ரெஸ்ன்றது எசென்சியல், லைக் ஃபுட்டு இப்படிதான் சாப்பிடணும், ஷெல்டர் இப்படிதான் இருக்கணும், ஒருத்தங்கிட்ட பேசும்போது இப்படிதான் பிஹேவ் பண்ணணும். அதுவும் நம்ம நீங்க ஒரு மரியாதை கொடுனா ஒரு எல்டரா இருந்தாங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸா இருந்தாங்கன்னா, இல்ல உங்களோட வயசுல பெரியவங்களா இருந்தாங்கன்னா எப்படி பேசணும், ஒரு மரியாதை கொடுக்கணும், இது எல்லாமே வந்து தட் இஸ் த கண்ட்ரோல் வே. அதுதான் வந்து நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இல்லைன்னா ஒரு காட்டுல இருக்கக்கூடிய அனிமலுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் எந்த ஒரு சம்பந்தம், எந்த ஒரு வித்தியாசமே இல்லை, ரெண்டு பேருமே ஒன்னாதான் இருந்திருப்பாங்க. ஸோ அதான் இந்த இடத்துல மெயினா இன்னொன்னு சொல்லியிருக்கோம். and here see this nervous tissue. So nervous tissue, and this is a connective tissue and the skeletal muscle. So skin கொடுத்திருக்காங்க, epithelial tissue and smooth muscle பாத்தீங்கன்னா லைக் நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம்ல இருக்கிறது எல்லாமே ஸ்மூத் மசில் தான். and ஹார்ட்ல இருக்கக்கூடியது cardiac muscle. so different types of tissues and muscles இங்க கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. the first we are going to see epithelial tissue. so what is epithelial tissue and what are the types of epithelial tissue ன்றது நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். so epithelial tissue is a sheet of cells that covers the body. so epithelial tissueன்றது வந்து it's a sheet of cell, ஒரு sheet மாதிரி அந்த cells இருக்கு, அது entire bodyயை cover பண்ணுது. so body surface or lines the body cavity, even body cavityயையும் அது lining பண்ணுது. it occurs in the body as a covering, as a lining epithelium and a glandular epithelium. so ஒரு எதுக்காகலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு epithelium purpose, ஒரு லைனிங், ஒரு epithelium லைனிங் பண்ணக்கூடிய மாதிரியும் and glandular gland அப்படின்னு பாத்தீங்கன்னா something gland எங்கதான் வருதோ அதோட மீனிங் something it is going to secrete, ஏதாவது ஒன்று secrete பண்ணக்கூடியதான் நம்ம gland அப்படின்னு நம்ம சொல்லுவோம். that is the epithelium. a function of epithelium includes protection, absorption, filtration, excretion, secretion and sensory reception. see இதுல நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு epitheliumல நம்ம ஸ்கின்னே நம்ம சொல்லலாம். see it gives protection from the harsh environment. ஒரு ரொம்ப வெயிலா இருந்தாலும் ரொம்ப குளிரா இருந்தாலும் our skin protect us from the harsh environment. absorption, so நீங்க வந்து ஏதாவது ஒரு உங்களோட கையில நம்ம பாடியில ஏதாவது wound இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த woundல ஏதாவது நம்ம வந்து ஆயில்மெண்ட் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா it easily absorbs the nutrients also, it easily absorbs the some sort of things. and filtration, filtrate பண்றதுல முக்கியமான ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா epithelium cell தான் நம்ம சொல்லணும். and excretion also. so excretion நம்ம சொல்லும்போது skin excrete பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுவும் excrete பண்ணும்.
Sweat is excretion, is one of the excretion. ஸ்வெட் நல்லா ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்வெட் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ அதான் எக்ஸ்கிரீஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்சரி ரிசெப்ஷன் ஃபார் த சென்சரி பர்பஸ். சென்ஸ் இப்போ ஒரு வெளியே வந்து ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் எல்லாம் எரிய ஆரம்பிக்கும். தட் இஸ் அ சென்ஸ். குளிரா இருக்கு, ரொம்ப வந்து பனியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா we are getting the chillness. ஸோ ஸ்கின் வந்து தாங்காது. அப்ப நம்ம ஸ்வெட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க பிஞ்ச் பண்ணும்போது இல்லைன்னா வந்து குத்தும் போது ஒரு பென்சில குத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல கையில குத்துறாங்க அப்படின்னா that is the pain. So pain is nothing but the sensory reception. அது கொடுக்கிறது வந்து the sensory receptions தான். And we will see the next one. So based on the structural modification of the cell, structural modification பொறுத்து epithelial tissues are classified into simple epithelium and compound epithelium. So ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து simple epithelium and இன்னொன்னு பாத்தீங்கன்னா compound epithelium or stratified epithelium. சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மேக்ஸிமம் அந்த ஒன் சிங்கிள் லேயர் ஒன் ஷீட் ஆஃப் செல்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இன் கேஸ் ஆஃப் காம்பவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேயரா இருக்கும். லேயரா நிறைய இருக்கும். தட் இஸ் கால்ட் காம்பவுண்ட் எபிதீலியம். And see this. So this is one of எப்படி வந்து கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அனிமல் செல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா how they are classified means, so they are classified the animal tissues into 4 types: epithelial, connective, muscular and neural. So epithelium is further classified into 2 types like simple and compound. So simple tissues அப்படின்னு நம்ம சொல்லும்போது simple animal tissues வரும்போது squamous. So squamous நால நமக்கு தெரியும் சலைவா அந்த மாதிரி secretion சொல்லலாம். Cuboidal cells. The shape of the cell is cube. ஒரு cube மாதிரி தான் அது ஷேப்ல இருக்கும். And columnar. So column ஷேப்ல இருக்கும். And ciliated. So ciliated பாத்தீங்கன்னா ஒரு செல்லுக்கு மேல cilia like structures, ஒரு hairy like structure இருந்ததுன்னா that cell is called as a ciliated. And the last one is பாத்தீங்கன்னா pseudo stratified. So stratified means layers. Pseudo means false layer. Pseudo நாலே false. அது ஒரிஜினலா இருக்காது. That is called false. So false layer தான் நம்ம pseudo layer, sorry false layer தான் நம்ம pseudo layer அப்படின்னு சொல்றோம். Then squamous cuboidal, ஒரு cuboidal செல்லுக்கு மேல cilia like structure இருந்ததுன்னா it's called ciliated squamous cuboidal cells அப்படின்னு நம்ம சொல்லுவோம். And then come to the compound animal tissues. So in case of compound animal tissues, it is further classified into 2 types. ரெண்டு விதமா சொல்றோம். அதுல வந்து squamous epithelium, stratified is further classified into 3 types. And transition அந்த அளவு கொடுக்கல. So stratified பாத்தீங்கன்னா it is further classified into 3 types: squamous, stratified and cuboidal, and the last one is the columnar. So இதுலயே வந்து squamous ல பாத்தீங்கன்னா keratinized, non-keratinized. Keratinized அப்படின்னு பாத்தீங்கன்னா they are having the protein named keratin. Keratin அப்படின்னு ஒரு protein அதுல இருக்கும். Non-keratinized அந்த keratin protein இருக்காது. இதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள difference. Then அதுவே வந்து connective tissues we are having so many things, and we will see in the upcoming sessions. Like connective tissues பாத்தீங்கன்னா blood is one of the connective tissue, and even then lymph, then இதெல்லாமே வந்து connective tissue. நம்ம பாடி வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது எல்லாமே connective tissue தான். And muscle அப்படின்னு muscular அப்படின்னு பாத்தீங்கன்னா there are 3 types is further classified: voluntary, involuntary and cardiac. And coming to the neural அப்படின்னு சொல்லும்போது nervous tissue. So இதுல வந்து nervous tissue மட்டும் தான் இருக்கும். So that's it student. We will continue in the next session. Hope you have understand the introduction. We will see in the next session. Thank you.